ஒரு பையன் கூட பழக்கத்தில் அவன் கூட இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி பகிர்ந்து கொண்டுவான். அவன் உடனே வான்ட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தான். அவனோட ஆட்கள் யாரோ 3 பேர் வந்து வா தம்பி அவன் தான் அவனை கூப்பிட்டுன்னு வர சொன்னாங்கன்ட்டு பலவந்தமாக ஆட்டோவில் தூக்கின்னு போயிட்டாங்க. உனக்கு எல்லாருமே தெரியும், யார்கிட்டாவது கோல்டு இருந்தால் நீ மரியாதை என்கிட்ட வந்து 100 கிராம் கோல்டும் 1 லட்சம் கேஷ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. சாயந்தரம் எங்கள் பையனுக்கு இன்ஸ்டாகிராமில் என் பையன் பேர் சோமேஷ், என்னோடய பேர் சந்திரசேகர். என் பையன் +2 இப்போ தான் எக்ஸாம் எழுதுனா. நாங்கள் இருக்கிறது வந்து 7 Hills ஏரியா. அந்த இடத்துல ஒரு பையன் கூட பழக்கத்தில் அவன் கூட இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி பகிர்ந்து கொண்டுவான். அவன் உடனே வான்ட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தான். புதன்கிழமை சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு கூப்பிட்டதுனால ரொம்ப அர்ஜென்ட்டு வா சொல்லி கூப்பிட்டான். அதனால் ஒரு இடத்துக்கு வந்து அவன் கிடையாது, அவனோட ஆட்கள் யாரோ 3 பேர் வந்து வா தம்பி அவன் தான் அவனை கூப்பிட்டுன்னு வர சொன்னாங்கன்ட்டு பலவந்தமாக ஆட்டோவில் தூக்கின்னு போயிட்டாங்க. தூக்கின்னு போய் நேராக ஸ்டான்லி பின்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்காண்டேருந்து மிரட்டினாங்க. கத்தி காமிச்சு அவனை 2 அடி அடித்து இந்த மாதிரி மிரட்டினாங்க. மிரட்டி அப்புறமா நீ வந்து ஒரு சேட்டு பசங்க கூடலாம் சுற்றுற, உனக்கு எல்லாருமே தெரியும், யார்கிட்டாவது கோல்டு இருந்தால் நீ மரியாதை என்கிட்ட வந்து 100 கிராம் கோல்டும் 1 லட்சம் கேஷ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்புறமா திருப்பி எங்கே எட்டுன்னு போனாங்களோ திருப்பி அங்கேருந்து எட்டுன்னு வந்துட்டாங்க. என் பையன் அழுதுன்னு வந்து வீட்டில் வந்து சொன்னான். நாங்கள் உடனே காவல்துறைக்கு சொன்னோம். காவல்துறை நடவடிக்கை எடுத்து நேற்று ஒருத்தர் பிடிச்சி. அமீர்ன்ற வந்து ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பேசின்னு இருந்தான். அவனை சொல்லி தான் அவன் வந்தான், ஆனால் அந்த இடத்துல அவன் கிடையாது, அவன் ஆளை காமிச்சு விட்டுட்டான். நீங்கள் வந்து சேடு பசங்க கூடலாம் ரொம்ப சுற்றுறியல்ல, அதனால் உனக்கு நிறையா பழக்கம் இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிற ஏதாவது கேஷு கோல்டு கொண்டு வா, இல்லைன்னா உன்னை சனிக்கிழமைக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கலன்னா உங்களை இது பண்ணிடுறோம் வந்துட்டு மிரட்டினாங்க சார். அடித்தாங்க, அது எதுவும் வாங்கலை, ஆனால் அடித்தாங்க கொஞ்சம். அப்புறமா திருப்பி எங்கே இட்டுன்னு போனாங்களோ அங்கேயே விட்டுட்டாங்க. அது உங்கள் வீடெல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து உங்களை வந்து நீ எதாவது செய்யலைன்னா நான் எதாவது செஞ்சுடுவேன் அப்படின்னு. நாங்கள் பயந்துட்டு நேராக வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு எடுக்கிறாங்க. ஃப்ரெண்டு தான் அவன், அந்த லோக்கல் பேர் பையன் தான், அவனே பயந்துட்டு. அமீர் அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், இது வந்து யார் கூடயும் தெரியாத நபர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இது வந்து மிஸ்யூஸ் ஆகி இது போகுது சார், அவ்வளோதான் சார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.